இன்று 27/7/2026 ஆண்டு நம்முடைய பண்ருட்டி எல்லன்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து வருடம் அன்னதானங்கள் வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய இரவினிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு பண்ருட்டி விளமங்கலம் டி பாலு ஐயாவுடைய சோடா கம்பெனி ஐயா அவர்கள் தொடர்ந்து வருடம் அன்னதானங்கள் வழங்கி கொடுத்து கொண்டிருக்கும். இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் பண்ருட்டி வழக்கறிஞராக மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கும் சேட்டு ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மற்றும் தமிழ் முரசு நிருபர் நம்முடைய பண்ருட்டி முருகானந்தம் சமூக ஆர்வலர் சமூக சேவகர் என்று ஐயா அவர்களும் வருகை புரிந்திருக்கும் ஐயா அவருடைய குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு வருடம் டி பாலு ஐயா அவர்களும் பண்ருட்டி வழக்கறிஞராக சேவையாற்றி கொண்டிருக்கும் சேட்டு ஐயா அவர்களும் தமிழ் முரசு நிருபர் முருகானந்தம் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும், மகிழ்ச்சிகள் பெற வேண்டும், கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும், துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும் என்று பாலு ஐயா அவர்களையும் வழக்கறிஞர் சேட்டு ஐயா அவர்களையும் முருகானந்தம் ஐயா அவர்களையும் மனதார வாழ்த்தி வணங்கி நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஐயாவுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஐயா ஆத்மா சாந்தியடைய இறைவனோட மனதார பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம். அப்துல் கலாம் அவருடைய நினைவு தினமாக இன்று பதினொன்றாவது ஆண்டு நிறைவாக இன்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியாக திரு பாலு அவர்கள் நல்ல சிறப்பான ஏற்பாடு செய்துள்ளார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற திரு பாஸ்கர் பாரதியார் அறக்கட்டளை அவர்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். இதற்கு உறுதுணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு முருகானந்தம் அவர்களையும் நான் மனமாக வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் நன்றி. கொடுங்க, அப்பளம் கொடுங்க, அப்பளம் இருக்கு. சாப்பாடு கொடுத்துருங்க எல்லாருக்கும். கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அப்படி சாப்பிட்டு வந்து போட்டோ சைடில் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ விடும். அவங்க சாப்பாடு போடுறது கவர் ஆகும். ஃபோட்டோ விடுதா பாருங்க. பண்ண முடியும்.